விராட் கோலி வெர்சஸ் ஸ்ரேயஸ் ஐயர். என்னங்க விராட் கோலி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிற இந்த நேரத்தில் உண்மையா நடந்தது என்ன? விராட் கோலி இந்த ஸ்ரேயஸ் ஐயருடைய செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னாடி போய் பண்ண அந்த ஒரு விக்டரி செலிப்ரேஷன்ன்றது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நேஹல் வதேராவுடைய விக்கெட்டுக்கு ஒரு செலிப்ரேஷனை போட்டிருந்தாரு. என்ன நடந்துச்சு இந்த ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன மோதல் இது அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ விராட் கோலி எப்போவுமே ரொம்ப அனிமேட்டடான ஒரு ஆள். ஸோ அவரோட அந்த அனிமேட்டடான அந்த ஒரு கிரிக்கெட் எந்தூசியாசம் தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். சம்டைம்ஸ் இது கொஞ்சம் ஓவர் போர்ட் போகலாம், ஆப்போசிட் டீம்ஸ்க்கு அது வந்துட்டு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயத்துலையோ அவங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி இருக்கலாம். பட் அவரோட அந்த ஒரு அக்ரஸிவ் அந்த அப்ரோச் தான் வந்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு மிக பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம் அவர்கிட்ட. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வெளியே இவ்வளோலாம் இவங்க பேசுகிற அளவுக்குலாம் உண்மையாக எதுவுமே நடக்கல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். எஸ், அஃப்கோர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் அப்செட் ஆனார். பட் இருந்தாலும் என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக ஃபஸ்ட் நீங்கள் கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைசி அந்த ஃப்ரான்ச்சைஸியை, அந்த ஃப்ரான்ச்சைசி இந்த ஃப்ரான்ச்சைஸியை சும்மா மாற்றி மாற்றி ட்வீட் போட்டு இவங்க அவங்கள கலாய்க்கிறது இவங்களை கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஆர்ஆர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. பிபிகேஎஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்ட்லி பிபிகேஎஸ் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க கலாய்ச்சி போடக்கூடிய ட்வீட்ஸில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா விராட் கோலியோட ஏர்லியர் டான்ஸ் வீடியோ ஒன்று இருக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடிப்பார். அந்த பாட்டை இவங்க பிபிகேஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேட்சை ஜெயிச்சதுக்கு போன முறை மேட்ச் ஜெயிச்சாங்க இல்லையா. இப்போ ஆர்சிபி பஞ்சாபில் போய் ஒரு மேட்சை வந்துட்டு விளாட்றாங்க இப்போ, ரைட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி பஞ்சாப் ஆர்சிபியை அவங்களோட ஊரில் வந்து பெங்களூரில் அடித்தாங்க ஒரு 2 நாள் கேப்புக்கு முன்னாடி. ஸோ பேக் டு பேக் 2 டீமும் அடுத்தடுத்த மேட்சஸ் அவங்களுக்குள்ளேயே விளாட்றாங்க. ஸோ அந்த மேட்சை ஜெயிச்சப்போ பெங்களூரில் வந்து ஆர்சிபியை தோக்கடிச்சப்போ பஞ்சாப் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது அப்படியே இந்த விராட் கோலியோட அதே டான்ஸை அப்படியே ஆடி இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டான்ஸை போட்டிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க இந்த மேட்சை ஜெயிச்ச உடனே ஆர்சிபி அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் போடுறாங்க, எப்பா எல்லாத்துக்குமே சில காப்பின்றதுக்கு தான் இருக்கும், கொஞ்சம் அவங்களோட ஒரிஜினாலிட்டியோடு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடித்து இப்போ பஞ்சாப் கிங்ஸை வம்பிழுத்து இவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா விராட் கோலி லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இது ஆயிருக்குது. என்னடா அது நம்மளை கலாயிறானுங்க, நம்ம டான்ஸ் ஆடி இவனுக்கு நம்மளை தோக்கடிச்சிட்டோம். விராட் கோலி கிட்ட நீங்கள் வச்சுக்கலாமா? நீங்கள் விராட் கோலியை எப்படி வேணால் வம்பிழுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஒன்று தோக்கடிச்சிட்டேன்னு வம்பிழுத்தீங்கன்னா உங்களுக்கான பதிலடியை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருப்பார் விராட் கோலி. அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் அவனுங்களை அடித்து இறுதிமானே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ரைட். இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் பேண்டர் மோடுங்க. இது எதுவுமே இல்லைனா மொக்கையாக இருக்கும் இல்லையா கிரிக்கெட்டு. ஸோ அந்த ஒரு ஃபன் மோடில் அவர் என்ன பண்ணுறாருன்னா நேஹல் வதேரா வேற இதுக்கு நடுவில் ஒரு மேட்டர் சொல்கிறார். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த 2 மேட்ரு இதுக்கு நடுவில் நேஹல் வதேரா போன மேட்சை செலிப்ரேட் பண்ணுறாரு ஜெயிச்சுட்டு. எஸ் பாய் கம் ஆன் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாரு. அந்த செலிப்ரேஷனில் கொஞ்சம் அஃபெண்ட் ஆகிருக்கிறாங்க இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம். என்னடா செலிப்ரேஷன்லாம் பண்ணுறான், ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அப்படி லைட் நாங்கள் ஜெயிச்சிட்டோங்க அப்படின்னு போக சொல்லு, ஜெயிச்சுட்டு ஓவராக ஆடுறானுங்க அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கோபம் ஆயிருக்கு. இதை விராட் கோலி அவர்களுக்கும், விராட் கோலி எப்படியோ அதே அவங்க ஃபேன்ஸ் விராட் கோலி எல்லாருமே ஒரே மாதிரி தானே அந்த வேவ் லென்த்தில் இருப்பாங்க. எப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே, எம்ஐ ஃபேன்ஸ் எம்ஐ, இவங்களாம் ஒரு வேவ் லென்த் இருப்பாங்க. ஆர்சிபியோட விராட் கோலி ஃபேன்ஸும் விராட் கோலி எல்லாம் ஒரு வேவ் லென்த் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு இது இருந்திருக்கு, பொடி வச்சுட்டாங்க, கவனிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நேஹல் வதேராவுடைய அந்த செலிப்ரேஷனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்னைக்கு நேஹல் வதேராவோட ரன் அவுட்டில் இன்க்ளூட் ஆன உடனே என்ன பண்ணிட்டார் நம்ம விராட் கோலி, எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டாப்ல. ஏற்கனவே நேஹல் வதேராக்குன்னு ஒரு இது இருக்குது, அதை மக்கள் கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் அவர் பண்ணது என்ன அப்படின்னா இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணிவிட்டாப்ல. அந்த பாடி லாங்குவேஜ் பண்ண உடனே எல்லாருமே வந்து என்னென்னா இந்த பாடி லாங்குவேஜுக்கெலாம் யார் வந்து ஃபைன் போட மாட்டாங்களா? திக்வேஷ் அவர் பாட்டு உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு, அவருக்கெலாம் ஃபைன் போடுறாங்க, இந்த இதுக்கெலாம் ஃபைன் கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் அவர் வந்து அது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணார். அவரை பார்த்து முகத்துக்கு நேராலாம் எதுவுமே பண்ணலை. அதுதான் இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ முகத்துக்கு நேராலாம் எதுவுமே போய் மூஞ்சிக்கிட்டுலாம் பண்ணல, அவர் செலிப்ரேஷனாக அதை பண்ணார், அவ்வளோதான் நடந்துச்சு. இப்போ மேட்ச் முடிஞ்சவொன்னே என்ன ஆகுது அப்படின்னா மேட்ச்சை ஜெயிச்சுட்டு ஸ்ரேயஸ் ஐயரை வம்பிழுக்கிறாரு. அந்த போர்ஷனுக்கு வருவோம். ஸ்ரேயஸ் ஐயரும் இவரும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் 2 பேரும் நல்லா பேசக்கூடியவங்க. இவர் ஒரு சீனியர் பேட்டர் டீமில், அவர் ஒரு யங்ஸ்டர் ஸ்ரேயஸ் ஐயர். இவங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அது இது பேச்சுவார்த்தைகள் விளையாட்டாக இருக்கக்கூடியது என்ன வேணால் இருக்கலாம். இதை இவ்வளோ பெரிய விஷயம் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது யாருமே. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் இதானார். பிகாஸ் இவர் ஜெயிச்சுட்டு பண்ண அந்த செலிப்ரேஷன் அந்த ஆக்ஷன் அதெல்லாம் நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே, நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலுமே, குருநாள் பாண்டே ஹார்திக் பாண்டே அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலுமே வாடா ஜெயிச்சுட்டு வாரம் ஆட்டம் போடுறாப்ப அப்படி மூஞ்சி கட்டி தான் போத்தோணும். இது மாதிரி நம்ம நிறைய நடந்துருக்குது பார்க்குறோம். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸுங்க, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டருங்க,
அவங்களோட நாட்டு வீரர்களை வந்துட்டு ஐபிஎல்ல தோக்கடிக்கும் போது விளையாட்டா வந்துட்டு பொலாடு வந்துட்டு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தது, பொலாடுக்கு பிராவோ கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் சில நேரங்களில் அது விளையாட்டாக எடுத்துக்கொள்ளப்படாது. பிகாஸ் அவங்க காண்டில் இருப்பாங்க, அவுட் ஆகிட்டோம்ன்ற வெறுப்பில். அப்போ போய் நீங்கள் ஜோக் வச்சிங்க, நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் சிரிப்பு வராது. ஸோ அந்த வகையில் விராட் கோலியோட அந்த செலிப்ரேஷன் அவருக்கு அது ஜாலியாக இருந்துச்சு. அவருக்கு எங்கள் ஊரில் வந்து எங்களை வச்சிங்க, நாங்கள் உங்கள் ஊரில் வந்து உங்களை வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜாலியில் செலிப்ரேட் பண்ணார். பட் அதை ரிசீவ் பண்ணுறவங்க அதே மூடில் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸ்ரேயஸ் ஐயர் தோல்வியை சந்தித்த ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு அந்த இடத்துல. ஸோ அவருக்கு கொஞ்சம் இது இருந்திருக்கு. அதனால் அவருடைய முகம் கொஞ்சம் வாடி போய் என்னதான் அவர் வம்பிழுத்தாலுமே அதை வந்து லைட்டாக எடுத்துக்கிறாரு. ஓகே சரி விடுண்ணா போனா ஏன்னா நீ இன்னமும் போயிட்டான், ஆமாம் போ அப்படின்னு சொல்லி அவரும் மூஞ்சி லைட்டாக சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. பட் அது சண்டையோ கோவமோ எதுவுமே கிடையாது. அப்போ விராட் கோலி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாரு. அப்படி ஒன்று சரி விட்றா அவளை என்னடா சும்மா விளையாட்டு பண்ண இதுக்கெல்லாம் போயிட்டீங்க, ரைட் ஓகே அப்படின்ட்டு அவ்வளோதான், அது அங்கேயே முடிச்சு போச்சு. இதை தாண்டி அதில் எந்த ஒரு பிரச்சனையோ விராட் கோலிக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ஒரு சண்டை வாக்குவாதன்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. கொஞ்சம் அவர் வந்து டிஸ்பிளீஸ்டாக இருந்தார். என்னடா அது நம்மளுக்கு இருக்கேன் வேற ஒருத்தர் தோற்றுப்பிட்டோம் நம்மளே இருக்கும்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம விளையாடும் போது என்னதான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து நம்ம வம்பளுத்தாலே வாடா தோற்று போயிட்டு இருக்கேன் இப்போ வந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது கோவம், அது சண்டையா கிடையாது. எவனோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ண வந்தாலும் என் ஃப்ரெண்டு என்னைய வம்பளுக்குறான், உனக்கு என்ன நீ மூட்டு போதான் சொல்லுவோம் நம்ம இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சம்பவம், ரைட்? ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சம்பவங்கள்லாம், இந்த மேட்ச்சை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டில் இதை வந்து நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க பிபிகே vs ஆர்சிபிங்கிறத? ஒரு ஆர்சிபி ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே பாய்.